பல 100 வருஷம் முன்னாடி இருந்த கல்லறை இப்ப வரையும் மக்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சொந்தக்காரர் இல்லைங்க, பொதுமக்கள். லோத்தி கார்டன் நியூ டெல்லியோட சிட்டி பார்க்ல லொகேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஏக்கர்களாக சுற்று அளவு இருக்கு. இந்த கல்லறை யாரோடதுன்னா ஃபேமஸான முகமது ஷா அண்ட் சிக்கந்தர் லோதியோடது. இந்த கல்லறையை கட்டப்பட்டது 2 கும்படால, ஷஷ் கும்பத் அண்ட் பரா கும்பத். அவங்க ஆர்கிடெக்சர் பட்டது 15ஆம் நூற்றாண்டுலே 1451 கட்டப்பட்டாங்க. இப்ப 2025 கிட்டத்தட்ட 574 வருடம் பழமையுள்ள ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங். இப்போ வரையும் மக்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த 15ஆம் நூற்றாண்டுலே ரூல் பண்ணாதது நார்த் இந்தியாவோட 2 ரீஜன் தான், பஞ்சாப் அண்ட் கைபர் பக்துன்குவா. பாகிஸ்தானோட மாகாணமா இருந்துச்சு 1481 இருந்து 1526 வரை. இப்ப இதை பாதுகாக்கிறது ASI ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நேரா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ட்ரி டு த ரியல் வேர்ல்ட். இந்த ஊர் ஹிந்தி தெரியாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கேப் புக்கிங் டைமில் தாங்க செம காண்டாக இருக்குது. நாம் ஒரு இடத்துல புக் பண்ணுறோம், இருந்தாலும் எங்கே இருக்காரு வராருன்னு என்ன ஏதுனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. அதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஆட்டோஸு. நாம் புக் பண்ணியிருக்கோம், எந்த ஆட்டோன்னு தெரில, புக் பண்ண எந்த கேப்னு தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டாக ஆள் ஐடென்டிஃபை பண்ண முடியல, கரெக்டாக நாமளும் கேப் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவ்வளோ டிராஃபிக்ஸாக எல்லாமே லொக்கேஷனும் ஒரு முன்ன காமிக்கிறதுனால ஒரு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையும் 2 ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம், அதில் வந்து 2மே கேன்சல் ஆகிருக்கு. இப்போ வந்து 3rd ஆட்டோ புக் பண்ணியிருக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியல, சொல்ல போனால் நிறைய இருக்குது ஆட்டோஸ், ஆனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நம்ம எது புக் பண்ணோன்னே அவ்வளோ இருக்குது. பாப்பா இப்போ புக் பண்ணியிருக்கேன், என்ன ஆகுது ஏதாவதுன்னு பார்க்கலாம். ஹிந்தி தெரியலனா கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு வந்தோம். இங்கிலீஷ் ஓகே ஓரளவுக்கு பேசுகிறாங்க. கூகுள் ட்ரான்ஸ்லேட்லாம் இருந்தால் போதும், கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு நான் தப்பிச்சுப்பேன். இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலாம் நினச்சோம்னா ரொம்ப தப்புங்க. கைஸ் ஒரு வழியாக புக் பண்ண ஆட்டோ வந்துருச்சு, போகலாங்க. இதை வரதுக்குள்ள நாம் பட்ட பாட்டிருக்கு. இதாக நான் புக் பண்ண ஆட்டோ ஏறிக்கலாமா? உள்ளே போவோம் மக்களே. ஓகே, ஃபைனலாக நமக்கு ஒரு ஆட்டோ கிடச்சிருச்சு. இதோட 3வது புக்கிங்கில் கிடச்ச ஆட்டோங்க. எங்கேயா ரஷ்ஷாக இருந்தீங்கன்னா, ஏதோ மார்க்கெட் சைடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரியும் பண்ண முடியல என்ன பண்ணுறீங்க, அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட உங்களோட லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள். ஓகேங்களா? நாங்களும் அப்படி தான் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு நான் இங்கே வந்தோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ ஆட்டோ, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபுல் ஆஃப் ஆட்டோ தான். கேஸ்லாம் எப்படிங்க ரொம்ப நாள் நினைக்கிறேன். எபிசோட் 6 ஆஃப் டெல்லி சீரீஸுங்க. இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஷிஸ் கும்பட் இருந்த ஒரு இடத்துக்கு தான் சரோஜினி மார்க்கெட்டில் முடிச்சுட்டு வேறு எங்கே போகலான்னு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஷிஸ் கும்பட் வந்துச்சு. கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சு, ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 4.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருந்துச்சு. ஓகே வந்தாச்சு, ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோங்க. உள்ளே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸு எதுவுமே கேட்கலைங்க. ஒரு கைண்ட் ஆஃப் பார்க் மாதிரி இருக்குது. அதே சேம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு பில்டிங் இருக்குது, அதுவும் காமிக்க போகிறோம். ப்ளசண்ட்டாக இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா. எந்த ஒரு க்ரௌட்ஸ்லாம் பெருசாக இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. வேறு நீங்களும் பாருங்கள் எவ்வளோ இடங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு. நம்ம பார்க்க போகிற இடம் அங்கே இருக்குல்ல, அதுதான். ஓகேங்களா? நிறைய டாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு. இங்கே டாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. மார்னிங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் ஓனர், டாகோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாகுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஓகேங்களா?
இப்போ அதே மாதிரி இங்கே பார்க்கில் ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தாங்க அங்கே இருக்காங்க. ஒரு சில பேர் தான் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பான் ட்ராக் போட்டு தூப்பிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் காண்டாவது. அந்த மார்க்கெட் தாங்க செம்ம கலீஜாக இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே சீப்பாகவும் இருந்துச்சு. பார்கெயின் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். அது வந்து போன எபிசோடில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? சரோஜினி மார்க்கெட் தான் போன எபிசோடு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துருக்காங்க. அப்படியே நாமளும் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க, பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே ஒரு வாக் போகிறேன். அந்த வாக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே நிறைய பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. ஓகேங்களா? செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அண்ட் சேம் டைம் கரெக்டாக சன்செட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். சன்செட் ஆகிருந்தால் வேஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு கோல்டனிஷ் கலரில் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கிடச்சிருக்காது. ஓகேங்களா? அப்படியே காமிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. செம்மையாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இந்த 2 பேர்த்தோட ஆர்கிடெக்சரும் கலந்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ரைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இருக்குல்ல. நம்ம பாஷையில் அதை உடக்கல் வச்சு கட்டியிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படியே செம்மண்லாம் வச்சு பூச்சிருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் பால் அடைஞ்சிருக்கும் போல். மேலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோ ஏசிலாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. நிறைய கல்லறைகள்லாம் இருக்குது உள்ளே. ஓகேங்களா? நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நைட் 8 PM வரையும் ஓப்பனில் தாங்க இருக்குது. ரைஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கல்லறைக்கு வரதுக்கு வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் vlog பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கிறோங்க. நல்லாயிருக்கு. ப்ளசண்ட்டாக வந்துட்டு போகலாம். கொஞ்சம் டைம் கோல்டன் ஹார்ஸில் வாங்க. மார்னிங் முடிஞ்சால் வாங்க. இல்லைனா ஈவினிங் ஒரு 4:30 ஒரு 6:30 அந்த டைம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டெய்லி ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ணுறேன். ஃப்ரீ காசுனால யாருனாலும் வராங்க, யாருனாலும் போகலாம். நீங்கள் கூட போகலாம் 8 PM வந்துட்டிங்கன்னா. ஓகேவா? ஓகே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் பை பை அண்ட் see you guys. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னு. ஓகேங்களா? அண்ட் பை பை கைஸ்.